ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பொடி இட்லி. ஸோ இன்றைக்கி எப்படி என்னென்ன செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கரி லீஃபு, ட்ரை ரெட் சில்லி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா கடுகு, அடுத்தது வந்து இட்லி. ஸோ இட்லி வந்து நீங்கள் அதனுடைய எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுங்க. உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை இலை பொடி. இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் எப்படி முருங்கை இலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு. முருங்கை இலை வந்து பறிச்சுட்டு அது நிழலில் வந்து காய வைக்கணும். ஓகேங்களா? நல்லா காஞ்சிச்சுனாக்கா நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணும்போதே நல்லா அப்படியே பவுடர் ஆகும். ஸோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, வேர்க்கடலை அது ஒரு 50 கிராமு, அப்புறம் ட்ரை ரெட் சில்லி அது ஒரு 2 நம்பர்ஸ், அப்புறம் கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணுது ஒரு 3 நம்பர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ட்ரை ரெட் சில்லி, வேர்க்கடலை, தனியா, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் போடலாம் உங்கள் இஷ்டம். எனக்கு வந்து ஆயில் போட தேவையில்ல. ஸோ அழகாக மெதுவாக அப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கை இலை பொடியை, முருங்கை இலையை அதை காய வச்சுருக்கீங்களா அதில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப ஓவராக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாக்கா இந்த பதத்தில் வரும். ஸோ முருங்கை இலை பொடி ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஒரு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஸோ முருங்கை இலை தெரியும் உங்களுக்கு, ஹீமோக்ளோபின், நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. சரிங்களா? ஸோ வாங்க முருங்கை இலை இட்லி ஓகேங்களா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ ஆன் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு மஸ்டர்ட் சீட் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொடிக்க பிறகு உளுத்தம் பருப்பு, ஸோ கடலைப்பருப்பு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிங்க, ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணணும், இட்லி வந்து இட்லி வந்து
சில பேர் வந்து பொடி வந்து மேலே போட்டுருவாங்க, ஆயிலே போட்டுருவாங்க. ஆயிலில் போட்டிங்கனாக்கா வெங்காயம்னாக்கா பேர்ன் ஆகிடும், தீஞ்சிடும். அது மிக்ஸ் பண்ண பிறகு அது என்ன பண்ணுறீங்க, இந்த பொடி முருங்கை இலையை பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து அப்படியே போட்டு மேலே தூவி விடுங்க. தூவிட்டு ஸோ இன்னும் ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையான பொடி வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண போட்டுருங்க. அப்போ அந்த கோட்டிங், அந்த பொடி வந்து இட்லி மேலே அழகாக கோட்டிங் ஆகுது பாருங்கள். ஸோ இன்னும் லைட்டாக அப்படியே அழகாக கோட்டிங் ஆகி பாருங்கள். ஸோ இன்னும் நாளைக்கு வந்துட்டு வகார இட்லி எப்படி பண்ணுறது சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் தூதுவளை, அதுக்கப்புறம் முடக்கத்தான், இதெல்லாம் நம்மளோட எல்லாம் பாரம்பரிய உணவு. இப்போல்லாம் யாரும் அதெல்லாம் வந்து லைக் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ முருங்கை இலை பொடி இட்லி, ஓகேங்களா. முருங்கை இலை பொடி இட்லி சொல்லுவாங்க, பொடி இட்லி அது வேறு. சரி, வந்து ஒரு முருங்கை இலை பொடி இட்லி அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. முருங்கை இலை பொடி வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, கசப்பு வரும்னா, பட் கசப்புலாம் தெரியல, ஓகேங்களா. ஏன்னா அந்த காய வச்சு நம்ம பச்சையாக நம்ம பண்ணுற போடுறதில்ல. சில பேர் துவையல் பண்ணுவாங்க, துவையல் பண்ணிவிட்டு அதில் அந்த லைட்டாக கசப்பு இருக்க செய்யும். பட் வந்து இதில் கசப்பு எது இல்லை, ஏன்னா அந்த நல்லா காய வச்சிடல, நல்லா அருமையாக இருக்குது, உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக், ஓகேங்களா, ஆயுர்வேதிக் ஒரு உணவெல்லாம் சாப்பிடுங்க. முடக்கத்தான் இட்லி, தூதுவளை இட்லி, முருங்கை இலை இட்லி, அப்புறம் பாலக்கீரை, ஓகேங்களா. எல்லாமே ஒரு இன்னோவேஷன் தான், இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ எதாவது டவுட் இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. சரி, நீங்களும் செஞ்சு பார்த்து வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
Chef A2K Ramesh. Thank you very much.